ஈரான்ல வரலாறு சிறப்புமிக்க விஷயங்கள் பலது நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த அமெரிக்காவோட யுத்தம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட மக்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமை அடைவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா ஈரான் மாறிட்டு இருக்கு. பொதுவா போர் நடக்குது அப்படின்னா அந்த நாட்டை விட்டு மக்கள் ஒண்ணு வெளியே ஓட ஆரம்பிப்பாங்க. இல்ல வெளியே இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அப்பாடி தப்பிச்சா போதும் நம்ம இங்க இருந்துக்கலாம் அப்படிங்கிற யோசிப்பாங்க. ஆனா இப்போ ஈரான்ல பாத்தீங்கன்னா ஒரு விதிவிலக்கா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஈரானியன்ஸ் கூட நம்ம நாட்டுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது போல ஈரானுக்கு வந்த வண்ணம் இருக்காங்க. ஈரானுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வரலாறு சிறப்புமிக்க ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கு. ஈரானோட ஒற்றுமை அப்படிங்கிறது வேற லெவல்ல பாத்தீங்கன்னா பில்ட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ட்ரம்ப் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இது அதிர்ச்சி அளிக்கலாம். ஏன்னா ஒரு நாட்டு மேல போட்டு குண்டை இந்த அளவுக்கு போட்டாலும் அந்த மக்கள் இவ்வளவு தூரம் ஸ்டப்பனா இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு இருந்தாலும் ஆச்சரியப்படுறது. இப்போ அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் ட்ரம்ப் அவர்களோட 48 மணி நேரம் அந்த கெடு இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், அதை எப்படி அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாக்குறாங்க அப்படின்னா, அதாவது 48 மணி நேரத்துல மட்டும் நீங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ ஓபன் பண்ணலன்னா நரகத்தை கட்டவிழ்த்து விடுவே நேரம். ஆனா பார்த்தா F-15 பைலட் பிடிக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதை மறக்கணும் இல்லையா, அதனால அது போல ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேள்வி. ஏன்னா மதிக்கல இல்ல ஈரான். இருந்தாலும் பரவாயில்ல. சோ அத ஈரானோட மக்கள் எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஈரானுக்கு இதே மாதிரி ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கெடு கொடுத்திருந்தாங்க. 72 மணி நேரத்துல நான் ஈரானை புடிச்சிருவேன் அப்படிங்கிறதோட ஒரு நபர் சொல்லியிருந்தாரு, சதாம் ஹுசைன் அவர்கள். அவர் பண்ண 72 மணி நேரத்துல நான் ஈரானை புடிச்சு காட்டுறேன், ஈரான் வலிக்கு வா அப்படிங்கிறது போல 1980கள்ல. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சதாம் ஹுசைன் அவர்கள் அது ஒரு நல்ல கான்பிடென்ட்டா ஈரானா ஏன்னா வகை வகையா இருக்கிறாங்க எல்லா இன மக்கள்லாம், நம்ம உள்ள எல்லாம் பாத்திரலாம் அப்படிங்கிறது போல வந்தாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வரலாறு. 3 நாள் 72 மணி நேரத்துல வரேன் அப்படி பிடிக்கிறேன் அப்படிங்கிறத சொன்ன சதாம் ஹுசைன் அவர்கள் 8 வருஷமா அந்த போர் இழுபட்டு சதாம் ஹுசைன் அவர்களோட ஆட்சியே முடிஞ்சது. அதே போலதான் இங்க அமெரிக்காவுக்கும் நடக்கும். பல அரகண்டான லீடர்ஸ, அது கொட்டத்தை அடக்குனதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சதாம் ஹுசைன்ல நிறைய நபர்களோட ஹிஸ்டரி வரலாறு இதுக்கு முன்னாடி ரெய்சா பல்லவி அது போல இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த எம்பையர்லாம் நாங்க இது பண்ணக்கூடிய எங்களுக்கு இருக்கு, நாங்க ரெடியா இருக்கோம். ஸ்விஃப்டான ரெஸ்பான்ஸ் மூலயமா ட்ரம்ப் அவர்களோட கொட்டத்தையும் அடக்கும் அப்படிங்கிறத பண்ண ஈரானோட மக்கள் பதாதைகளை ஏந்தி அவங்களோட வில் பவரை காட்டுறது பாத்தீங்கன்னா ஆச்சரியத்துக்கு உட்பட்டதா இருக்கு. ஸோ நவீன காலத்துல இந்த அளவுக்கு நாட்டுப்பற்று அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது பண்ண ஒரு கேள்வியா இருந்துட்டு இருந்துச்சு. இருக்கும் அப்படிங்கறத பண்ண ஈரான மக்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து. அப்புறம் அடுத்தது ட்ரம்ப் அவர்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இதுக்கு அமெரிக்காவோட மீடியாக்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் நம்ம கட்டுப்பாட்டு கொடுக்கணும், ட்ரம்ப் அவர்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஏன் தெரியுமா, அப்பதான் அதுக்கு டிரான்சிட் டாரிஃப் போட முடியும். ஹார்மோஸ் டிரான்சிட் டாரிஃப் யோசிச்சு பாருங்க மக்களே. அதுக்கு ஈரான் போட்டா கூட பரவாயில்லையா. அந்த ஆள் இன்னைக்கு காத்தால ஒண்ணு சொல்லி நாளைக்கு நைட்டு ஒண்ணு சொல்லி எல்லாத்தையும் பண்ண பீதியில பாத்தீங்கன்னா கிளப்பி விட்டுருவாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதாவது அவங்களோட திட்டமே இதுவா தான் இருக்குமோ அப்படிங்கிறது. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா, எல்லாத்துக்கும் டாரிஃப், குளோபல் டாரிஃப் போடும்போதே நம்ம யோசிச்சுக்கணும் என்னென்ன வேலைகள் செய்வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களோட ஆசைகள்லாம் முன்கூட்டியே சொல்றதுனாலதான் நடக்க மாட்டேங்குது போல தெரியுது. பரவாயில்ல, பட் இருந்தாலும் இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்றாங்க, நிறைய பேசினாங்க, இதுல இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது அதாவது நிறைய பேசுறாங்க ஈரான் இப்படி அப்படின்னு சும்மா அதையவே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. பட் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹார்முஸ் டிரான்சிட் டாரிஃப் இது அதிர்வலைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப ஈரான் என்ன செய்யறாங்க, அங்க இருந்து வெளியே வரக்கூடிய கப்பல்களுக்கு வரி வாங்கிட்டு வெளியே விடுறாங்க. அது ஏதோ இவ்வளவு மில்லியன் பேரலுக்கு இவ்வளவு டாலர் அப்படிங்கிறத போல வாங்கிட்டு இருக்காங்க. டாலர்லாம் அவங்க வாங்குறது இல்ல, பட் அவங்க மதிப்பீட்டு தொகைக்கா அப்படி சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஈரான் இப்படி செய்யறாங்க அப்படின்னா அவங்க நாட்டு பக்கத்துல இருக்கு, அவங்க நாட்டை இழப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய நாடுகள் தான் ஈரானுக்கு தாக்குதல் பண்ணதுக்கு உதவி இருக்காங்க. அதனால சுங்கம் வசூலிக்கிறது, ரெப்பரேஷன் வாங்குறதுக்காக பண்றாங்க. இதுவும் ஏற்புடையதா இருக்கு. அளவா வாங்குறாங்க, இதா வாங்குறாங்க. அதுவும் ஜுல்ஃபிகர் அவர்கள் பேசுறாங்க, ஈராக் டிரான்சிட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஈராக்கோட வர்த்தகம் போக்குவரத்துக்குலாம் நாங்க எதுவும் தடை போட மாட்டோம், நீங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், ஒன்லி ஈராக்கோட தெற்கு பகுதி. ஓகேங்களா.
நாட் வடக்கு பகுதி. வடக்கு பகுதி இஸ் தட் குர்திஸ்தான் பீப்புள்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்தா அந்த அமெரிக்கா ஆதரவு அப்படிங்கிறதுனால அது கிடையாது. ஈரானோட தெற்குல இருக்கிறவங்களுக்கு இது போல சொன்னாங்க. இது மட்டும் சொல்லல, இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அவரு ஹிப்ரூல வேலை பேசியிருந்தார். சாப்டர் 22 புக் ஆஃப் இசைக்கியலா, எனக்கு கொஞ்சம் கட்டாகல. ஸோ அது அவங்க இது ரிலேட்டட் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. பட் அதுல இருக்கக்கூடிய ஒரு சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த இதை வந்து பண்ண ஹிப்ரூலயே பேசியிருந்தாரு. அதுல வார்னிங் மாதிரி வந்து பண்ண இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு தருணம். ஈராக் மக்களே அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வெளியே வாங்க. அவங்களோட பகுதிகள்லாம் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா, எண்ணெய் கிடங்குகள், அதெல்லாம் உங்களோடது. அவங்க திருடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு துரத்துங்க. அதெல்லாம் நீங்களே மீட் எடுத்துக்கோங்க. உங்களோடத நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது போல ஜுல்ஃபிகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஈராக் மக்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இதுல இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். 2019 அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா நம்மளோட மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. ஈரானும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது போல. ஸோ அந்த டைம்ல அது நம்ம ரூபாயில பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னா நம்ம ரூபாய், நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்மளுக்களோட மதிப்பு என்ன, நம்ம கரன்சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளோட வேல்யூவை பேஸா வச்சு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா காசு வாங்குறாங்கன்னா நம்மளுக்கு வேற ஒரு நாட்டோட பணம் தேவையில்லை. வேற நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருப்பை வச்சு அவங்க கிட்ட இருந்து கொலாட்ரல் வாங்கலாம் நீடு கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு, நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய காசை நம்ம அரசாங்கம் நேரா ஈரானுக்கு கொடுத்து ஈரான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ஈரானுக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம ரூபாயை வச்சு அவங்க யாரெல்லாம் ரூபாய் செல்லுமோ அந்த நாட்டுக்கிட்ட வர்த்தகம் பண்ணி வணிகம் பண்ணிக்குவாங்க. இதனால அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அந்த தொகையா இருக்கட்டும், அமெரிக்காவோட கட்டுப்பாடா இருக்கட்டும், அந்த மெக்கானிசம், ஷிஃப்ட் மெக்கானிசம், பேமெண்ட் மெக்கானிசம்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பண்ணா கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்துக்கு வந்து பண்ணா மாறி இருக்கும். அந்த டைம்ல சாங்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6 லட்சம் பேரல் வந்து பாத்தீங்கன்னா கார்கைலாண்ட்ல இருந்து ஈரான் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவுக்கு மிக பெரும் உதவியா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இந்தியா வாங்குறாங்க. அது யூரோப்பியன் யூனியன் எந்த அளவுக்கு கதர்னாங்க, கண்ணீர் விட்டாங்க. இந்தியா கையில எல்லாம் ஆயிலுக்கு பதிலாக ரத்தமா இருக்கு இந்தியா அப்படிங்கிற பலன்னு சொன்னாங்க. பட் ஆனா அதே ரத்தத்தை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சாங்க யூரோப்பியன் யூனியன். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல நம்ம ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈரானுக்கு அது அல்டிமேட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்கனாமிக்கலி ஈரானை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது போல ஒரு மறைமுக அர்த்தமா இருக்குமா அப்படின்ற கேள்விகள். இதுக்கப்புறம் எப்படி மற்ற நாடுகள்லாம் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அதுவும் அந்த 6 லட்சம் டாலர் நம்ம என்ன காசு கொடுத்தோம்? டாலரா கொடுத்தோம்? இல்லையே, இந்திய ரூபாயில கொடுத்துருக்கோம். நம்ம இந்திய ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் பண்ணியிருக்கோம். இப்ப அது குஜராத்துக்கும் சேஃப்டியா வந்துடுச்சு. அது ஈரான் நம்மளோட காசு அவங்க கிட்ட இருக்கு. ஸோ நம்மளோட காசு அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்களோட எக்கனாமி வீழ்ச்சி அடையுமா? அடையாது. ஸோ கரன்சி லிங்க் பண்ணும்போது என்ன நடக்கும்? இந்திய ரூபாயை கொடுத்து ஈரான் நினைச்சாங்கன்னா ரஷ்யாலையும் செலுத்திக்க முடியும், சீனாலையும் செலுத்திக்க முடியும். இது போல பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணா ஈரானுக்கு பேக்கப்பா இருக்கும். இது போல பல்வேறு விஷயங்கள் பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்பவே அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிரிக்ஸ் ரெவல்யூஷன் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சில அனலிஸ்டோட கருத்துக்கள். இந்த ஈரான் அமெரிக்கா போர்ல கொஞ்சம் அமெரிக்கா லூஸ் விட்டாலும் பிரிக்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். அதாவது பிரிக்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ அது அமெரிக்காவோட வீழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிவகுத்து விடும் அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள் நடக்குதா என்னங்கிறது பார்க்கணும். ஸோ நம்ம இந்த சாங்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் இவேடு பண்ணிட்டு அமெரிக்காவே கண்டுக்கிற மாதிரி இல்லை, என்ன எல்லாம் தாறு மாதிரி ஏறிட்டு இருக்குது. அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி இருக்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு ஒரு விஷயம், அமெரிக்காவோட காசை ஈரான் யூஸ் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு நாட்டுல அது இருக்கும். அந்த நாட்டை வந்து பாத்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். இப்ப நம்மளோட ரிசர்வ் ஏதாவது பண்ணா வச்சுக்க போடா அப்படின்றது போல ரொம்ப கம்மியான கையிருப்பு தான் வச்சிருக்கு. ரெண்டாவது, ஈரான் கிட்ட வந்து பண்ண இதெல்லாம் வந்து அவங்க வச்சுக்குவாங்களா, அவங்க நாட்டுல வச்சுக்கணுமா அப்படிங்கிறது போல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா இப்ப போர் சூழல். இது எல்லாமே நம்ம கிட்டயே வந்து பண்ண ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், என்ன வாங்கியிருக்கோம், என்ன ஏதுங்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ ஈரான் இங்க இருக்கக்கூடிய மெக்கானிசம் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. இது போல பல்வேறு விஷயங்கள் மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். இது போல அனலிஸ்டுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு, இது போல பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை வச்சு பார்க்கும்போது ஈரானுக்கு மறைமுகமாவோ நேராவோ பல நாடுகளும் உதவியா இருக்காங்க.
அது கூட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அமெரிக்காவோட வீழ்ச்சி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது போல பலரும் உறுதியா நம்புறாங்க. இப்ப நடக்குது என்னன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது எந்த அளவுக்கு அமெரிக்காவை எரிச்சலை ஏற்படுத்திக்க அவங்க எந்த அளவுக்கு பேனிக்கா இருக்காங்க அப்படிங்கறத அவங்க எப்படி அந்த நாட்டோட ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்கறதுக்கு அந்த கேள்விகளை கையாளுறாங்கன்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில புட்டின் அவர்கள்ட்ட என்ன கேள்விகள் கேட்டாலும் பொறுமையா காமன் கம்போஸ்டா பேசுவார். ஒருத்தன் கேக்குறான்னா அப்படிங்கிற போல யாராவது பேசுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். யூஎஸோட செக்ரட்டரி ஆஃப் வார், செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ், இவர் எப்படி பேர் வச்சுக்கலாம் தெரியல. அவர் எந்த நேரத்துல பேர் மாத்துறாருன்னு தெரியல. ராவுகாலம் யமகண்டத்துல மாத்திட்டாரா இருக்கும், என்ன பண்ணான்னு தெரியல. பட் நான் அந்த பேர் மாத்துறது அந்த செரிமனி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ்னு வச்சுக்கலாமா. இத இன்னும் நிறைய பேர் நிறைய பேர் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது வேண்டாம். மெயினான விஷயத்துக்கு வந்துடும். ஸோ அவரு டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட கான்ட்ராடிக்டரியான ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பீட் ஹெக்ஸத் அவர்களே அப்படிங்கிற கேட்டதுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. என்னங்க ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இருக்கிறீங்களா? உங்களோட ஜீன்ஸ் பிளட்ல இருந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊறி போய் இருக்கிறீங்களா? என்ன கேள்வி கேட்குறீங்க? ட்ரம்ப் அவர்கள் தோக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்களோட ஜாப் என்ன தெரியுமா? பாதி பாதியா செய்திகள் சொல்றது, தப்பு தப்பான செய்திகள் சொல்றதுன்னு சொல்லிட்டு நீங்க ஃபுல்லா ஃபால்ஸான நியூஸா ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வேணா நம்ம தோக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற காண்டாய் அவர் வந்து பயங்கரமா கத்தி விட்டுக்கிறார் ஜேர்னலிஸ்ட். இது போல பல விஷயங்கள். இதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, நரி மீடியா அப்படிங்கிற ஒரு மீடியா இருக்கு. ஸோ அந்த மீடியால வந்து பாத்தீங்கன்னா ஜான் முர்ஃபின்னு நினைக்கிறேன். ஸோ ஜாக் முர்ஃபி. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட போட்டிருந்தாரு. இது போல ஈரான்ல இருக்கக்கூடிய F-15 பைலட்டை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டாங்க, செகண்ட் பைலட்டையும் அப்படிங்கிறது போல முதல்ல போட்டது அவர் தான் போஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, சிஐஏ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இனிஷியலா இது போல பொய் சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் பண்றாரு. அது போல இது ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினா கூட இருக்கலாம். ஸோ தெஹரான், அதாவது தெஹரான்ங்கிறது ஈரானோட கேபிட்டல். ஸோ தெஹரானை டிசீவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு வேறு பக்கம் திசை திருப்பி போட்டு குழப்பி விட்டுட்டு காணாம போன பைலட்டை தேடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ஈரான் யோசிச்சாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டோட கருத்துக்கள். இது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் சர்ச் ஆபரேஷன் செகண்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காது. சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் சர்ச் நடக்குது அப்படிங்கிற செய்திகள் வருது. உறுதித்தன்மை தெரியல. இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணும்போது இது போல பேசிட்டு இருந்தாங்க. டீ கடை பெஞ்ச் எக்ஸ், ட்விட்டரு இது போல எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய நபர்கள் தான். நீங்க நார்மலா போனீங்கன்னா எல்லாரும் நீங்க பார்க்க முடியும் இது போல பேசக்கூடிய விஷயங்களை. அதான் நம்ம கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்றோம். சரி, எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. வரக்கூடிய நாட்கள்ல கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இதுல பிரச்சனையானது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். ஆனா எந்த இடத்த பயன்படுத்தி இது போல வேலைகள் செஞ்சாங்கன்னா குவைத். ஸோ அப்போ குவைத் ஈரான் மேல போரை அறிவிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஈரான் எடுத்துக்கிட்டாங்களா, இல்ல எப்படி என்ன ஏதுங்க தெரியல. ஈரான் ஆன் ஃபயர். ஈரான்ல ஃபயர் இல்ல, ஈரான் ஆன் ஃபயர். குவைத் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்ல இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா பினான்ஸ் மினிஸ்ட்ரி, குவைத்தோட பினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ட்ரோன்கள் குவைத்தோட மினிஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் மேல அடிக்கிறாங்க, பெரிய அளவுக்கு டேமேஜஸ் ஏற்படுது. பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் இண்டஸ்ட்ரி, கேஸ் இண்டஸ்ட்ரி, அந்த கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய திட்டம் பேர் என்ன, டீசாலினேஷன் பிளான்ட், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இந்த குவைத்தை கட்டம் கட்டி தூக்குறாங்க அப்படிங்கிற மாற்றத்துல ஹெவியான அட்டாக். இப்போ கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அடிக்கிறதுனால மிக பெரும் அளவுல சிக்கல். அது மட்டும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறாங்க இருக்கக்கூடிய CH-47 ரக ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பேஸ் நம்ம காலையில கூட சொல்லியிருந்தோம் இல்லையா, தீப்பிடிச்சு எரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஈரானோட ட்ரோன்கள் தாக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற இமேஜஸ் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரான் துல்லியமான தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா குவைத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்ப நடக்கக்கூடிய இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸை பேஸ் பண்ணி மேபி இந்த போர் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற அனலிஸ்டோட கருத்துக்கள். 48 மணி நேரம்லாம் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன ட்ரம்ப் அவர்கள் எடுக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த சமயத்துல ஹிஸ்புல்லா இஸ்ரேல பொழந்து தட்டிட்டு இருக்காங்க. அதுவும் இஸ்ரேலோட ஒரு கடற்படைக்கு சொந்தமான ஒரு
போர்க்கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா 68 மைல்ஸ் லெபனான்ல இருந்து 68 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பலை நாங்கள் தாக்கிட்டோம் அப்படிங்கிறத கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைல் வச்சு நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படிங்கிற கிளைம் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஹிஸ்புல்லா தொடர்ந்து வீடியோ பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. FPV ட்ரோன்கள், அதுவும் கேபிள் ட்ரோன்களை யூஸ் பண்ணி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்த கேபிள் ட்ரோன்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த கேபிள் ட்ரோன்களை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வச்சுலாம் சப்ரஸ் பண்ண முடியாது, பேரிழப்புகளை ஏற்படுத்து அப்படிங்களா பார்த்துட்டு இருப்போம். இப்ப அந்த ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா கேபிள் ட்ரோன்கள் ஹிஸ்புல்லாவால பயன்படுத்தப்படுது. இப்ப அந்த ட்ரோன்கள் இஸ்ரேலோட டேங்கை பதம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அட் த சேம் டைம் ஈரான் இஸ்ரேலோட பல பகுதிகளை அடிச்சிருக்காங்க. இது இஸ்ரேலோட மேயர் அராட் மேயர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, பல பகுதிகளில் டிமோனோ பக்கத்துல வெடி விபத்துகள் கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறார். அதுவும் மிசைலோட கிளஸ்டர் வார்ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமோனாக்கு பக்கத்துல லேண்ட் ஆகக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகிரப்பட்டுட்டு வருது. அதுலயும் ஒரு மிக முக்கியமான விஷயம், ஈரானோட ஒரு மிசைல் இஸ்ரேலோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பார்க்கிங் லாட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெல்லவீவ் பகுதியில் பார்க்கிங் லாட்ல வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அட் த சேம் டைம் யமன் ஹூதிஸோட மிசைலும் அனுப்பிச்சிருந்தாங்க, இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் சொல்லிக்கிறாங்க. பட் இது போல 3 தரப்புல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான அட்டாக் இஸ்ரேல் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த டைம்ல அமெரிக்கா ஈரானுக்குள்ள போறாங்களா இல்ல இந்த இடத்த விட்டு போறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றத வரக்கூடிய நாட்கள் வச்சு பார்க்கலாம். ஏன்னா ஹெவியான அட்டாக் இஸ்ரேலோட தெற்கு பகுதிகளெல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதோட விஷயங்கள் எந்த அளவுக்கு இழப்பு அப்படிங்கிறது என்னதான் சப்ரஸ் பண்ணாலும் சில விஷயங்கள் வெளியே வந்துருது. பேரிழப்புகளா இஸ்ரேலுக்கு மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து. அதனால ஒரு நல்ல முடிவுகள் எடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்தாங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டு போட்டு அவங்க நாட்டை அவங்க ஆள்றதை விட்டு போட்டு பக்கத்துல இருக்கிற நாட்டையும் நாங்க ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எந்த ஒரு நாடு போய் இன்னொரு நாட்டை போய் எது செஞ்சாலுமே அதோட பதிலடிகள் ரெஸ்பான்ஸ் அதோட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். ஆனா அது அமெரிக்கா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இந்த யுத்தம்னால மற்ற நாடுகளும் பாதிப்படைகிறாங்க பெருமளவில் அப்படிங்கறதான் எதிர்க்கூடிய சிக்கல். அது போல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல அடுத்த பையில உங்க சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.